வச்சுட்டோம். அதுக்கு அடுத்து அந்த கை அந்த சைடில் இருந்தது இல்லையா, இதுதான் கரபாகம். எப்போவுமே இந்த கரபாகம் நம்ம ரெண்டும் ஈக்குவலாக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இது போடும்போது இந்த கரை இருந்ததுன்னா நம்ம ஹெமிங் பண்ணுறதுக்கு வந்து இந்த 2 பீசஸ் வந்து நம்ம பக்கம் வரணும். இது ஏன் இந்த மாதிரி சொல்லித்தரேன்னா, இப்போ இங்கே வந்து சுற்றளவு இதோட இருந்ததுன்னா இது ஜாயிண்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு பெல்ட் வந்து 6 பெல்ட் வெட்டணும்டா, அதை இதில் எடுத்துடலாம். இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா அப்படி போட்டிங்கன்னா இது பாருங்கள், இந்த பக்கம்னா இதை ஒரு மடித்து வச்சு தான் ஹெமிங் பண்ணணும். கரை இருந்தால் அப்படியே நம்ம ஹெமிங் பண்ணிடலாம். அதனால் கரைப்பகுதியை வலது பக்கம் கீழே வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சுற்றளவு விடணும். கையினுடைய அக்கிள் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நேராக பிடிக்கணும். நல்லா பார்த்துக்குங்க, இது ஸ்லீப் பாயிண்ட், இது எடுக்கக்கூடாது, இது நேராக பிடிக்கணும். இங்கேருந்து எடுத்துகிட்டு 1 இன்ச் அப்படியே மடிச்சுடுங்க. மார்க்கெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ திருப்பி வந்து நீ பண்ணது கரெக்டாக செக் பண்ணு. 1 இன்ச் இருக்கா கரெக்டாக? அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது சுற்றளவு. இப்போ இங்கேருந்து உயரம் எடுக்கணும், மேலேருந்து எடுக்கக்கூடாது. இதே தெரியுமா உயரம்? கீழே வந்து 1 இன்ச்சு ஹெமிங் பண்ணுறதுக்கு விட்டுணும், மேலே வந்து 1/4 இன்ச்சு. இதை வந்து அழகாக அப்படியே ஸ்கேலில் நேராக போட்டுருங்க போர்டு. இப்போது இதை வந்து இன்ச்சு டேப் எடுத்து 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணுவோம். 7.5 இன்ச்சு. இப்போ 2.5.11 2.5.11 வரும். 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். 2.5. இதை ஈக்குவலாக 3 பார்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். இங்கேருந்து 3 இன்ச்சு. இது வந்து எல்லாருக்கும் 3 தான். நீட்டு கை வச்சா மட்டும் 3.5 வைக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இது கூட நீங்கள் வந்து சொந்தமான புத்தி எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். இந்த பாருங்கள், ஸ்கேலை இங்கே வைக்கிறீங்க, அவ்வளோதான். இந்த ஒரு பார்ட் நேராக வரணும். இது ஏன் 3 பார்ட்டாக நம்ம பிரிக்கிறோன்னா, இப்போ உங்களை கை வரைய சொன்னால் ஒருத்தர் இங்கேருந்து இப்படி வரைவாங்க, ஒருத்தர் இங்கேருந்து இப்படி வரைவாங்க, ஒருத்தர் இங்கேருந்து இப்படி வரைவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் கிளாஸில் கற்றுக்கும் போது நான் வந்து மேம் பார்ப்பேன், கரெக்ஷன் பண்ணி தருவேன். வீட்டில் யார் பார்ப்பாங்க? ஸோ நீங்கள் கஸ்டமருக்கு எல்லாம் பண்ணி தரணுன்றதுக்காக தான் நான் இத்தனை ஷார்ட்கட் மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த 3வது போல் பாதி, இந்த 3rd பார்ட்டில் சென்டர் பாயிண்ட். அதே ஸ்கேலை இப்படியே திருப்பிடுங்க. இப்படியே வச்சுட்டு இது வந்து 1/4 இன்ச்சை விட அதிகம் வரணும், 1/2 இன்ச்சை விட கம்மி வரணும். அவ்வளோதான். இந்த பள்ளம் வரைகிறத எப்படி தெரியுமா பண்ணுவாங்க? கன்றாவியாக பண்ணுவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸி? இந்த ஸ்கேலை வச்சே நீங்கள் பண்ணிடலாம். ஸோ அப்படியே கட் பண்ணுறதும் பார்த்துருங்க. இந்த பக்கத்தில் கரெக்டாக வெட்டணும். முதல்ல 4 பீஸ் எடுத்து வெட்டணும். ஃபஸ்ட்டு 4 பீஸ் எடுத்து வெட்டணும். எப்போவுமே இந்த கோடு கிட்ட வரைக்கும் கத்திரிக்கோள் வரக்கூடாது, இந்த ரவுண்டு. அவ்வளோதான். இதை வந்து 2 மட்டை எடுங்க. 2 மட்டை எடுத்து இந்த பள்ளம் வெட்டிடுங்க. ஓகேவா? இப்போ ரைட் லெஃப்ட் போட்டுருங்க. மேலே இருக்கிற ரைட்டு, அடியில் இருக்கிற லெஃப்ட். ஹெமிங் பண்ணுறதுக்கு வசதியாக. இப்போ பார்த்தீங்களா, இந்த கோடு வெட்டி இருந்தால் நம்மளுக்கு இந்த ஷேப் வந்திருக்காது. அதனால் அழகாக நம்மளுக்கு இந்த பெல்ட் ஷேப்பு இதுலேயே வந்துடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், பெல்ட்டு வந்து கொக்கி பக்கம் எடுத்துக்கணும். கொக்கி பக்கம் எடுத்துக்கிட்டு இதுலேருந்து இது வரைக்கும் இந்த தையல் துணியை சேர்த்துக்கிட்டு 1 இன்ச்சு விடணும். ஆனால் இது எல்லாருக்குமே தப்பாக இருக்கிறதுனால நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, சுற்றளவை எடுத்துகிட்டு 31 தானே 30, அதை பாதியாக பிரிச்சுட்டு அதுக்கு 1.5 இன்ச்சு கூட்டி கணக்கு போட்டு வெட்டிக்கிங்க. ஏன்னா எல்லாருக்குமே தப்பாக இருக்குது, அதனால் சொல்கிறேன். இந்த கொக்கியிலேருந்து அளவு எடுத்து இந்த துணியை விட்டுட்டு அதுக்கடுத்து 1 இன்ச்சு விடணும். இப்போ பாருங்கள், இது சைடு, இது சென்டர், இது ஃப்ரண்ட்டு. இங்கே பாருங்கள், மேலே 1/4 இன்ச்சு விட்டுருங்க கையிலுக்கு, கீழே 1/4 இன்ச்சு விட்டுருங்க. முதல்ல இது ஸ்ட்ரைட் பண்ணிவிடுங்க, இது கோணலாக இருக்கிறதுனால. இங்கே கீழே 1/4 இன்ச், மேலே 1/4 இன்ச். இது பாருங்கள், இது சென்டர். இங்கே சென்டரில் வச்சுக்கோங்க. கீழே 1/4 இன்ச், மேலே 1/4 இன்ச். கரெக்டாக இருக்கா? அதுக்கடுத்து ஃப்ரண்ட்டு, கீழே 1/4 இன்ச், மேலே 1/4 இன்ச் பண்ணிவிட்டு எப்போவுமே இது வந்து இப்படி இருக்கணும் அழகாக. இது வந்து அப்பில் இருக்கணும், இது வந்து டவுனில் இருக்கணும். அந்த ப்ளவுஸில் சரியில்லைன்னா ஒரு 1/4 இன்ச் இறக்கி அழகாக இப்படி பண்ணால் அந்த கப்பு வந்து அதில் உட்காரும். இந்த மாதிரி 6 பீசஸ் வெட்டணும். ஒரு பக்கத்துக்கு 3, ஒரு பக்கத்துக்கு 3. இப்போ நம்ம பாருங்கள், இந்த பிட்டில் வந்து 2 வெட்டிட்டோம்னா இந்த மிச்ச பிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுக்கு நிறைய 80லேயே நம்ம இந்த மாதிரி தைச்சிடலாம். புரியுதுங்களா? இதுதான் பெல்ட் கட்டிங். ஸோ ப்ளவுஸ் இஸ் ஃபினிஷ். தட்ஸ் ஆல். கட் பண்ணி முடிச்சிட்டோம் ப்ளவுஸ். 6 பீஸ் வெட்டணும் இது. சரிங்களா? பெல்ட்டு, ஹேண்ட்ஸு, இவ்வளோதான்டா. டோட்டலாக ப்ளவுஸ் ஃபினிஷ் கட் பண்ணிட்டேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அழகாக கற்றுக்குங்க.